அப்படியே ஹார்ட் பீட் வந்து அடிக்குது. எப்படி இருக்கும்ன்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இதுதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துட்ருப்பீங்க. பார்க்காத இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் தான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு தோணும், இதுக்கு என்ன அறிவே இல்லையா, எதுக்கு இதெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணும். சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க, சில பேருக்கு வந்து கோவம் வரும், இதெல்லாமா வீடியோஸ் போடுவீங்க அப்படின்ட்டு. நான் எதுக்காக வீடியோஸ் போடுறேன்னா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு ப்ரெக்னென்ட் ஆகாத எவ்வளவோ பேர் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு யாராச்சும் நமக்கு சொல்லுவாங்களா, இதை பற்றினது தெரியலையே நம்மளுக்கு, இது இருந்தால் நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுதா, நான் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் இல்லாமல் இருக்கேனா, அப்படி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்களுக்கு தான் நான் ஒரு போல்டாக வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதில் வந்து எனக்கு அசிங்கமோ அதெல்லாம் இன்னுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நேச்சுரல், சரியா? இதை வந்து ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு கிடையாது. இருக்குது இல்லை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய போகுது. எனக்கு வந்து இப்போ வந்து 3 months வந்து பீரியட்ஸே ஆகலை. ஸோ இதுக்காக வந்து சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹாப்பி, இல்லைனாலுமே ஓகே ஹாப்பி தான். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு தள்ளி போகுது, ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இது இப்போது பீரியட்ஸ் ஆகலைன்னா அது ஆகிறதுக்காக நம்ம என்ன மெடிசன் எடுக்கணும், என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஹாப்பியாக இருந்துக்கலாம் அப்படின்றதான் என்னோடய மைண்ட் செட்டு. பட் வந்து மைண்ட் வந்து 1008 சொல்லும்ல, 1008 சொல்லுது, இருக்குமா இருக்காது. ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கல. ஏன்னா நான் நிறைய வாட்டி டிசப்பாயின்மெண்ட் ஆயாச்சு. ஸோ இதுக்கு மேலே எதிர்பார்த்து கஷ்டப்படுறத விட எதிர்பார்க்காம நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மட்டும்தான் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது எப்படி அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம மாற்றிக்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். நம்மளுக்கு மெயினே அதுதான். மெயினாக இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம ஹேர் நல்லா வளரணும்னா நம்ம கீழே மட்டுமே இங்கே மட்டுமே நம்ம ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வளராது. அது வந்து ஒரு துளி தான். நம்ம வந்து இந்த ஸ்கேல்பில் நம்ம ஹெல்த்தியாக வச்சுருந்தா தான் நம்மளுக்கு இங்கெல்லாம் நல்லா முடி வளரும். ஸோ நம்ம வந்து ஸ்டொமக்கை, நம்மளோட ஹெல்த்தை, நம்மளோட பாடியை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நான் இதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா எனக்கு ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணி என்னோட PCOS தைராய்டெல்லாம் நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது குட் நியூஸ் வந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறேன். எனக்கு பேச தோணுது, ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்கிறது, மனசு வந்து அவ்வளோ கவலையாக இருக்குது, கண்ணில் தண்ணி நிற்கிது. இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். எது நடந்தாலும் ஒரு நன்மை அதில் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் இப்போல்லாம். அதனால வந்து நீங்களும் நம்புங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நான் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். யூனிவர்ஸ் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடத்தும், நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாவில். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்குறது நடக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்க பண்ணி பார்க்கும்போது எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தேன்னா யூனிவர்ஸ்க்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. டெஃபினட்டாக நான் நம்பவே இல்லை. இதெல்லாம் எப்படிடா நடக்கும், இப்போ இருக்கிற இதில் செடிங்களே இல்லை, அங்கேருந்து எங்கே பட்டாம்பூச்சி வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்களும் வந்து இந்த மாதிரி நினச்சி பாருங்கள், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் நான் வந்து இதை கேட்குறேன், உனக்கும் எனக்கும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து எல்லோ கலர் பட்டர்ஃப்ளையை நான் பார்த்துட்டேன்னா உனக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. தூங்கும்போது நான் நினச்சிட்டு படுத்தேன், யூனிவர்ஸ் நான் கேட்குறது வந்து உனக்கு கேட்குதா எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியணும் அப்படின்னா உனக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டேன், அதோட மறந்துட்டேன். மார்னிங்கும்
மறந்துட்டேன். ரீல்ஸ் அந்த சொல்லியிருந்தாங்க ரீல்ஸ்லேயோ இல்லை நேர்லேயோ எதுலன்னா ஒன்றுத்தில் நீங்கள் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க அப்படின்னாங்க. நான் மறந்துட்டேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு லஞ்சில் வந்து ரீல்ஸ் பார்க்குறேன், பட்டர்ஃப்ளை. ஆஹா, இந்த பட்டர்ஃப்ளை எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஃபோன் பேசிகிட்டே வந்து போயிட்டு ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா. சரி ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறேன். எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து நான் ஒரு இவ்வளோ மிராக்கல்ஸ்லாம் இருக்கா உண்மையாலே? அது நம்ம தெரிஞ்சு பார்க்குறோமா தெரியாமல் பார்க்குறோமான்னு தெரியல. நம்ம கேட்டால் அது நடக்குது. அது வந்து உண்மை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேள்றா, நம்ம ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்போம், கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு சைடில் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க, ஒரு சைடில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு சைடில் ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிடுங்க. இதை 4மே பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கெலாம் எப்படி தெரியுமா இருக்கும் என் உடம்பு? திடீர்னு கோல்ட் ஆகும், திடீர்னு ஹீட் ஆகும், எனக்கு தலை சுத்தம், என் வெயிட்டு கெயின் ஆகிக்கிட்டே போகுது. நான் வந்து பயங்கர ஒல்லி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. எவ்வளோ நான் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன், என்னோட ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்கும். நான் வந்து 4 நாள் வந்து குண்டாகிக்கிட்டே போகிறேன். ஆனால் நான் அவ்வளோ ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், லைட்டாக தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் நான் குண்டாக வரேன். இது எல்லாமே என்னோடய ஃபுட் ஹேபிட். நம்ம சொல்கிறோம் அசால்ட்டாக ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு, ஆனால் அது நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு டைம் ஆகும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு டாஸ்க்கு. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இருக்கிற லைஃப் வந்து உங்கள் கூட ஜாலியாக ஹாப்பினஸ்ஸாக இருங்க. இப்போ வயநாட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க. இவ்வளோதான் உலகமே. என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு நிரந்தரமே இல்லாத உலகம். யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டுக்கோங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நல்லதே நடக்கும், சரியா? ஃபீல் பண்ணாதீங்க. ப்ரெக்னென்சி கிட்டு வந்து இவரை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவருக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். சரி, நான் வந்து நம்ம ஏன் இதை வெளியே சொல்லக்கூடாது? நம்மள மாதிரியே என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறவங்க இருப்பீங்கள்ல, நம்மள மாதிரி தான்ப்பா இந்த பொண்ணு ஏதோ பண்ணுது, நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே. அது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி, என் மனசை தானே தேர்த்திக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட் வந்து அடிக்குது. எப்படி இருக்கும்ன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை. எனக்கு மே, ஜூன், ஜூலை 3 months வந்து பீரியட்ஸ் ஆகவே இல்லை. எனக்கு சிம்டம்ஸ் கூட எதுவுமே கிடையாது. ஏன்னா நார்மலாகவே பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். நார்மலாகவே ஹெட்டேக் இருக்கும், நார்மலாகவே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே ப்ரெக்னன்சி எப்போ இருக்கிறத அப்படியே நம்மளுக்கு வந்து பிசிஓடி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இதெல்லாம் மீறி ஓவர் கம் பண்ணி நம்ம வீட்டு வேலை செஞ்சு வெளியே போய் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். நான் டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணுவேன் அவங்களுக்குலாம். சரி, ஓகே. கிட்டு வரப்போகுது. கிட்டு வந்தோடனே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி பிசிஓஎஸ் தைராய்டு அப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். கிட்ட வந்தோடனே வரேன் நான். எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த வீடியோ பார்த்து தயவுசெய்து நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, என்னையும் இரிட்டேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். தனியாக வந்து என்கிட்ட வந்து சில பேர் வந்து பாசமாக பேசுகிறீங்க, சில பேர் இதெல்லாம் வீடியோ சொல்லுவேன் அப்படின்றீங்க. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. எனக்கு தெரியாதவங்க கூட சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நானே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன். எனக்கு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதனால் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு பேபி இல்லைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி என்னமா இருக்கிறவங்களுக்கு நான் போல்டாக வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நான் வந்து போல்டாக வந்து ஒன்று வெளியே சொல்கிறேன், ஓகேவா? அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, மற்றபடி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவும் எதுக்குமே கிடையாது, ஓகேவா? பார்ப்போம். ஓகே, கிட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சில டைம்ஸ் வீடியோஸ் எடுத்திருக்கேன், பட் இந்த மாதிரி நேருக்கு நேராக உட்காந்து எடுக்கிறது வந்து ஃபஸ்ட் டைமு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, சாம்பிளும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு லைட்டு போட்டுக்கிறேன். வந்து கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு மகளா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, பார்ப்போம். எடுத்தாச்சு கிட்டு, ஓகேவா?
ஓகே. As usual. Okay. Negative. பியூரா வந்திருக்கு. பியூர். ஓகே, இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நடக்கும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அப்படியே நான் வந்து இப்போ ஒரு கூட தான் வந்துச்சு, நான் வந்து அப்படியே கீழே தூக்கி போட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகும்போது மறுபடியும் பார்த்தா டபுள் டிக் வந்துச்சு. அந்த மாதிரி வராதான்னு நான் எத்தனை வாட்டி நினச்சி பார்ப்பேன். பட் வராது. ஏன்னா வர வேண்டிய நேரத்தில் வந்துடும்ல. ஓகே 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 ஓகே. அழக்கூடாது, நம்ம அழவே கூடாது. என்னால கண்ணு வேர்க்குது. ஓகே. கஷ்டமா தான் இருக்குல்ல. இதான் முத்தம் கொடுக்குற நாள் எப்போ வரும்? டபுள் டிக் வர நாள் எப்போ வரும்? ஓகே. இந்த மாதிரி நான் எவ்வளோ கிட் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கவா? நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் எல்லா கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 கிட்ட தான் நான் தூக்கி போட்டுருவேன். மீதி எல்லா கிட்டுமே நான் வச்சுருக்கேன். இத்தனை நாளாக நான் யூஸ் பண்ணி நான் பார்த்தது. அது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி மனசு கஷ்டமாக இருப்பீங்க. இதே மாதிரி ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து உணர முடியும் உங்களால். இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிடும். பியூர் ஒன் கூட தான் வந்திருக்கு. ஸோ இனிமேல் ரொம்ப நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. சப்போஸ் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம்னா நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே எப்படியும் இருக்கக்கூடாது. அதுக்காகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்குமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களுமே இதை ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு, உங்கள் சிஸ்டருக்கு, யார் இந்த மாதிரி பேபி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நானுமே இதெல்லாமே நான் பண்ணுவேன். இனிமேல் ஹெல்த் வந்து கான்ஷியஸாக பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் கவலைப்பட முடியலங்க. கவலையாக இருக்குங்க. ஓகே, சரியாயிடும். மனசு எங்கேயே போகுது எனக்கு. என் குழந்தை எப்போ வரும்? பேபி இருந்தா நேற்றுக்கு எப்படி குதிச்சிருப்பேன்ல. ஓகே, பியூரா ஒன்னே ஒன்று வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபேக்லாம் எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு தெரியுமா? ஓகே ஓகே, எடுத்து வச்சுக்குவோம். ஓகே 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 ஓகே.
எல்லாம் சரியாகும், இதுவும் கடந்து போகும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் மனசு தேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் ஒரு பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தால் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். நெக்ஸ்ட்டு மந்த்தே நான் சொல்லலாம் குட் நியூஸ். அதே மாதிரி லைவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட் போட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கத்தி சொல்லலாம். பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும். இதில் வந்து ஏதாவது உளறு இருந்தானா, ஏதாவது உதவி பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. பாய்.